Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு bank nifty live demo ஒரு வீடியோ நம்ம பார்த்தறலாம். இன்னைக்கு டேட் வந்து ஆகஸ்ட் 1st 2022. ஸோ டைம் வந்து 9:45. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து பேங்க் நிஃப்டி சார்ட் நான் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த டூல் போயிட்டு நான் வந்து ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் இந்த டூல் பயன்படுத்தி நம்ம வந்து எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணலான்னு நான் பார்க்குறேன். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து லாட்ஸ் வந்து கம்மியாகவே, அதாவது ஒரு லாட்டில் வந்து நீங்கள் வந்து பை பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பழகுங்க. அதிகமான லாட்ஸ் நீங்கள் ஆரம்பத்திலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களால் தாங்கிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஆரம்பத்திலே வந்து அதிக லாட்ஸ் வாங்காமல் ஒவ்வொரு லாட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ இந்த முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல் 0.382. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டச் ஆகிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து மார்க்கெட் மேலே போகும் நான் ப்ரிடிக்ட் பண்ணி நான் வந்து இப்போ நான் ட்ரேட் எடுக்க போகிறேன். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஒவ்வொரு லாட் வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. ஆரம்பத்தில் அதிக லாட்ஸ் வாங்கினீங்கன்னா உங்கள் லாஸஸ் வந்துச்சுன்னா உங்களால் தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நான் பேங்க் நிஃப்டி 37,500 மார்க்கெட் மேலே போகும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். கால் ஆப்ஷன், அதாவது இந்த வாரம் கான்ட்ராக்ட் 4th ஆகஸ்ட் நான் கால் ஆப்ஷன் நான் வந்து ஓவர் நைட்டில் வச்சுட்டு நான் வந்து ஒரு 2 லாட் நான் வந்து பை பண்ணுறேன். ஸோ ஓகே, பை கொடுத்தாச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் இப்போ போயிட்டுருக்கு. நம்ம வந்து ரொம்பவும் டார்கெட் அதிகமாக வைக்க வேண்டாம். நம்ம வந்து ஒரு கம்மியான டார்கெட்லேயே நம்ம வந்து வெளில வந்துடுவோம். ஸோ இந்த இடத்துல நான் இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறமேட்டு நான் வந்து உடனே நான் என்ட்ரி ஆகியிருந்திருக்கணும். பட் ஆனால் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால என்னால் உடனே என்ட்ரி கொடுக்க முடியல. ஸோ இருந்தாலும் நான் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம வந்து அதிகமான டார்கெட் வைக்காமல் நமக்கு வந்து ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடைச்சா போதும். நம்ம அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். ஸோ இன்றைக்கான ஒரு ஹை லெவல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் இது வரைக்குமாவது மார்க்கெட் வந்து வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்ஸில் போயிட்டுருக்கு நமக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் லெவல் வந்து ஆல்ரெடி ரீச் ஆயிடுச்சு. நான் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அதில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் நம்ம என்ட்ரி கொடுத்தது எப்போனா 9:48க்கு என்ட்ரி கொடுத்தோம். ட்ரேட் வந்து நான் 10:16K நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். 10:16K நம்மளோட டார்கெட் லெவல் வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போ டைம் வந்து 10:46 ஆகுது. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னா 2182. சார்ஜஸ் வந்து 80 rupees இருக்குது. சார்ஜஸ் போக நம்மளோட ப்ராஃபிட் இவ்வளோ இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் ட்ரேட் எதுவும் நான் எடுக்க போகிறது இல்லை. ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மார்க்கெட் வந்து ரொம்பவும் தரவாக வாட்ச் பண்ணுங்கள். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் லெவலும் வந்து ரீச் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஸோ அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா எனக்கு நான் செட் பண்ண டார்கெட் வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன். எனக்கு அது போதும். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும். அதாவது ரொம்பவும் க்ரீடியாக இல்லாமல் பேராசை பெருநஷ்டம், ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இது வந்து ஒரு தங்க முட்டையிற ஒரு வாத்து மாதிரி தான். நம்ம வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ டார்கெட் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிசிப்ளின்டாக ட்ரேட் பண்ணால் நம்மளால் கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது. ஸோ நான் ஆல்ரெடி ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளோட ப்ராஃபிட் இவ்வளோ இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.